தெலுங்கு பேசும் மக்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் இல்லை என்றும் அவர்கள் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக உள்ளனர் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நடிகை கஸ்தூரி தெலுங்கர்கள் பற்றி அவதூறான கருத்தை தெரிவித்தார். இதற்கு பல தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்ததுடன் பல இடங்களிலும் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டன. இந்நிலையில் வழக்குகளில் இருந்து முன்பிணை கோரி நடிகை கஸ்தூரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அதற்கு பதில் வாதத்தை முன்வைத்த அரசு தரப்பு நடிகை கஸ்தூரி பொதுவெளியில் மன்னிப்பு கோரவில்லை என்றும் பல மொழி பேசும் மக்கள் வாழும் மத்தியில் இப்படி பேசுவதை அனுமதிக்க கூடாது என்றும் கூறியது. முன்பிணை வழங்க அரசு தரப்பு எதிர்ப்பையும் பதிவு செய்தது. கஸ்தூரியின் பேச்சின் வீடியோவை முழுமையாக கேட்ட நீதிபதி தெலுங்கு மக்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் இல்லை என்றும் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக உள்ளனர் என்றும் இனி அதுபோன்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் என்றும் தெரிவித்தார். கஸ்தூரியின் பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் கஸ்தூரி பேசியதன் நோக்கம் என்ன, ஏன் இது போன்ற வெறுப்பு பேச்சு பேச வேண்டும் என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். தெலுங்கு மக்கள் குறித்து தாம் கூறியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக கஸ்தூரி தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது தொடர்பாக நடிகை கஸ்தூரி மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை தீவிரம் காட்டி வருகிறது. இந்நிலையில் முன்பிணை கோரி கஸ்தூரி தொடர்ந்த வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்றது. அப்போது நடிகை கஸ்தூரி தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகி விளக்கம் அளித்தார். அதில் நடிகை கஸ்தூரி ஒரு குறிப்பிட்ட பெண்கள் அந்தப்புறத்தில் உள்ள ராணிகளுக்கு சேவை செய்ய வந்தவர்கள்தான் என பொருள்படும்படி வகையில் பேசியதாகவும் ராஜாக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள் என கூறவில்லை எனவும் குறிப்பிட்டார். கஸ்தூரியின் கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டதாகவும் அவரது தரப்பு வழக்கறிஞர் விளக்கம் அளித்தார். போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க தேவையில்லை எனவும் விசாரணைக்கு ஒத்துழைப்பதாகவும் கஸ்தூரி தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். ஆனால் நடிகை கஸ்தூரியை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டியுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து தீர்ப்புக்காக நவம்பர் 14ஆம் தேதி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சென்னையில் 2வது நாளாக நள்ளிரவில் மழை பெய்தது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து தமிழகத்தை நெருங்கியுள்ளது. இதனால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. நேற்று முன்தினம் மழை கொட்டிய நிலையில் 2வது நாளாக நேற்றும் இரவில் மிதமான மழை நீடித்தது. கோயம்பேடு, மதுரவாயல், புரசைவாக்கம், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், சைதாப்பேட்டை, கிண்டி, வெள்ளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதேபோல சென்னை புறநகரான பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. திருவாரூர், புரிவலம், மாங்குடி, கமலாபுரம், சேந்தமங்கலம், பௌத்திரமாணிக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல நாகை மாவட்டத்தின் திருமருகல், பிலாலி, திருப்புகலூர், வடகரை, ஆதலையூர், கயத்தார் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனிடையே கன்னியாகுமரி அருகே திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு குறையாததால் சுற்றுலா பயணிகளுக்கான தடை 4வது நாளாக தொடர்ந்தது. இதனால் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். புதுச்சேரியில் நள்ளிரவில் கனமழை பெய்த நிலையில் பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. விமான நிலையம், லாஸ்பேட்டை, கருவடிக்குப்பம், கிருஷ்ணா நகர், கோரிமேடு ஆகிய பகுதிகளில் 3 மணி நேரமாக தொடர்ந்து மழை பெய்தது. இதனால் முன்னெச்சரிக்கையாக அப்பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது. சாரம், முதலியார்பேட்டை, உப்பளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. பெரம்பலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் மழை கொட்டியது. நேற்று மாலையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நிலையில் பலத்த காற்று இதமான சூழலை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நள்ளிரவில் பெரம்பலூர் நகரம், வேம்பத்தட்டை, பாடாலூர், குன்னம், வேப்பூர், அகரம், சீக்கூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சென்னை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் வட தமிழகம் மற்றும் அதனையொட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 18ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
அதேபோல் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. நாளை சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள், நாகை, திருவாரூர் போன்ற டெல்டா மாவட்டங்கள், திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் என மொத்தம் 27 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மழை பாதிப்புகளை எதிர்கொள்ள அனைத்து விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் மழையால் பெரிய அளவில் பாதிப்பில்லை என்றும் கூறினார். எல்லா விதமான ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காங்க. போன முறையை விட இந்த முறை அதிகமாக எதிர்பார்க்குறோம். வார்னிங் கொடுத்துருக்காங்க. நேற்று நைட்லேருந்து ஒரு 2-3 மணி வந்து மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு, தொடர்ந்து பெய்ஞ்சிட்டு இருக்கு. எல்லா ஏற்பாடுகளும் பண்ணப்பட்டிருக்கு. எந்த இடத்துலையும் மழை பெருசாக தேங்கலை. ஒரே ஒரு மழை மட்டும் விழுந்தது, அதையும் அப்புறப்படுத்தியாச்சு. முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த உதயநிதி சென்னையில் கடந்த மாத மழை அனுபவத்தின் அடிப்படையில் நிவாரண மையங்கள் உள்ளிட்டவைகளின் எண்ணிக்கையை அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார். எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்திலும் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை போரூரில் மழையால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மெட்ரோ ரயில் பணிகளால் போரூர் கிண்டி சாலை குறுகி காணப்படும் நிலையில் தொடர் மழை பெய்ததால் வாகனங்கள் ஆமை போல் ஊர்ந்து சென்றன. தரமணியில் இருந்து கந்தஞ்சாவடி செல்லும் பிரதான சாலையில் மழைநீர் குடம்போல் தேங்கி நின்றது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் சூழல் நிலவியது. OMR சாலை, ECR சாலை, பள்ளிக்கரணை, மேடவாக்கம், சித்தாலப்பாக்கம், பெரும்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. சோழிங்கநல்லூர் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள இணைப்பு சாலையில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடிநீர் தேவைக்காக மழை பெய்ய வேண்டும் என அமைச்சர் கே நேரு கூறியுள்ளார். கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு விடுத்த சூழலில் 2 நாட்களுக்கு பெய்யும் மழையை மக்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கே நேரு தெரிவித்தார். ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை பணிகளை அமைச்சர் கே நேரு, நாசர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கே நேரு சென்னையின் முக்கிய ஏரிகள் நிரம்பாமல் இருப்பதாக கூறினார். மழை வருது இதை தண்ணி எடு நீங்கள் இப்போ வந்து குடிநீர் குழாயெல்லாம் குடிநீர் ஏரிகளில் கொஞ்சம் பாதி அளவு தான் தண்ணி இருக்குது. மழை தேவை. இப்போ மழை வந்து குடிநீர் ஏரிகள்லாம் நிரம்ப வேண்டிய நிலையில் இருக்கிறது. ஒரு 2 நாளைக்கு வர அசௌகரியங்களை பொதுமக்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட மாதம் முழுவதும் ஆண்டு முழுவதும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என எதிர்பார்த்து குடிநீர் தேவைக்காக மழை பெய்ய வேண்டும் எனவும் அமைச்சர் கே நேரு கூறினார். புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக பேருந்து நிலையத்தில் குளம் போல தண்ணீர் தேங்கியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், இந்த தண்ணீர் தேக்கத்தால் பொதுமக்கள் எந்த அளவிற்கு பாதிப்பை சந்திக்கின்றனர்? அப்படியே நேற்று நள்ளிரவு முதல் புதுச்சேரியில் வந்து கனமழை பெய்து வருகிறது. காலையில் தற்போதுதான் மழை வந்து சற்று குறைந்து இருக்குது. இருப்பினும் மழை அளவை பார்க்கும்போது காலை 5:30 மணி வரை 11.6 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகி இருக்கிறது. பாதுகாப்பு கருதி லாஸ்பேட்டை, விமான நிலைய பகுதி, கருடிகுப்பம், கோரிமேடு ஆகிய பகுதியில் வந்து மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்குது. நகரப்பகுதியை பொறுத்தவரை தற்பொழுது லேசான மழை பெய்து வந்தாலும் இங்கும் வந்து மக்களுடைய பாதிப்பை பார்க்க முடிகிறது. குறிப்பிட்டு நாம் சொல்ல வேண்டும் என்றால் பேருந்து நிலையம், தற்காலிக பேருந்து நிலையம் முழுமையாக ஒரு பொழுதுபோ காட்சியளிக்கிறது. காரணம் என்னவென்றால் மரமலேரி சாலையில் உள்ள பேருந்து நிலையம் வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சீரமைக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தற்காலிக பேருந்து கடலூர் சாலையில் அமைக்கப்பட்டது. இது ஒரு கல்வித்துறைக்கு சொந்தமான விளையாட்டு திடல் தான். அந்த இடத்தில் வந்து தற்போது நாம் பார்க்கும் காட்சி முழுமையாக குளம் போல் காட்சியளிக்கிறது. ஒரு சாதாரண மழைக்கு கூட இந்த இடம் தாங்காது. ஆனால் தற்பொழுது நேற்று இரவு நள்ளிரவு பெய்த கனமழை காரணமாக எங்கு பட்டாலும் தண்ணீர் இருக்கிறது. பேருந்து நிலையம் ஒரு குளம் போல் தான் காட்சியளிக்கிறது.
இங்கு வரும் பயணிகள் வந்து கடுமையான சிரமத்துக்கு பிறகுதான் பேருந்தை பிடித்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அபிநயா. பேருந்து நிலையத்தில் தண்ணீர் தேக்கம் என்பது இருந்திருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளவமுதன். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். சென்னை வளசரவாக்கத்தில் சாலையின் நடுவே புதையுண்ட மாநகராட்சி குப்பை லாரியை மீட்கும் சிசிடிவி காட்சிகள் தான் இவை. சென்னை வளசரவாக்கம் நியூ காலனி பகுதி பிள்ளையார்கோவில் தெருவில் சமீப காலமாக திடீர் பள்ளம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மாநகராட்சி ஊழியர்கள் சேதமடைந்த சாலையை சீர்படுத்தி இருந்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் பெய்த கனமழையால் சாலையில் மீண்டும் பள்ளம் ஏற்பட்டதால் மாநகராட்சியின் குப்பை லாரி சாலையில் புதையுண்டது. இதனை கிரேன் மற்றும் மற்றொரு லாரி உதவியுடன் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மாநகராட்சி ஊழியர்கள் மீட்டனர். அதனைத் தொடர்ந்து சில மணி நேரங்களுக்கு அந்த வழியாக சென்ற இருசக்கர வாகனமும் பள்ளத்தில் சிக்கியுள்ளது. மெட்ரோ பணிகளுக்காக பள்ளம் தோண்டப்பட்ட பிறகு இதுபோன்று தொடர் பள்ளங்கள் ஏற்படுவதாக கூறும் அப்பகுதி மக்கள் சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு சின்ன பள்ளம் வந்தது ஃபர்ஸ்ட், அதை முதலே பார்த்து சரி பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை எல்லாம் போயிருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா டெம்பரரி மெஷர்ஸ் மட்டும் தான் பண்ணாங்களே தவிர ஒன்றுமே பண்ணல. மாநகராட்சி குப்பை லாரி புதையுண்ட சில நிமிடங்களில் இருசக்கர வாகனமும் அதே இடத்தில் பள்ளத்தில் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.